ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது மருத்துவ பயன்கள் நிறைஞ்ச கருங்குருவை அரிசி. இதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சு சுவையாக சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருங்குருவை அரிசியை 2 மணி நேரம் வரை நல்லா ஊற வைக்கணும். இதை நல்லா 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். காராமணி 50 கிராம் எடுத்துக்கணும். இதையுமே 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பயத்தம்பருப்பு 50 கிராம் எடுத்துக்கணும். இதை 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு உப்பு மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். காராமணி நல்லா ஊறி இருக்குது. இதை குக்கரில் உப்பு சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கணும். இதுக்கு 5 விசில் வரணும். இப்போது காராமணி நல்லா வெந்திருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். இதில் அரைச்சி வச்சுருந்த பயத்தம்பருப்பு விழுதை இந்த மாதிரி சேர்த்துக்கணும். தோசை மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே தனியாக இருக்கட்டும். காராமணி நல்லா வெந்திருக்கு. பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு உளுந்து சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதில் சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 கத்திரிக்காயை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச காராமணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனியா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் 1/2 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துட்ட பிறகு இதில் உதிர்த்து வச்சுருந்த பயத்தம்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதோடு நல்லா கலந்துக்கணும். இப்போ அப்படியே இது தனியாக இருக்கட்டும். கருங்குருவை அரிசி நல்லா ஊறி இருக்குது. இதில் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இதுக்கு 8 விசில் வர வைக்கணும். கருங்குருவை அரிசியில் சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடல் வெப்பத்தை குறைக்க உதவுது. இதில் விட்டமின் பி, B6, அயர்ன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. உடல் எடையை கட்டுப்படுத்துகிற ஆற்றலும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம செல்களை புதுப்பித்து வயதாகிற தோற்றத்தை கூட தடுக்க உதவுது. கருங்குருவை அரிசி சாதத்தை இந்த காராமணி கத்திரிக்காயோடு நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நார்மலாக நம்ம சாதமோ கஞ்சியோ இதில் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி தானியங்களோடவும் காய்கறிகளோடவும் சேர்த்து சாப்பிட்றதுனால சுவை அதிகமாக இருக்கும். சிறுவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.